to Dr. Nitya's Kitchen. ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போற ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லாம் வந்து ஸ்குவிட் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம். ஹோட்டல்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கும். பட் வீட்டில் செய்யறதுக்கு அதை எப்படி குக் பண்ணணும், எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு தெரியாததுனால நம்ம செய்யாம இருந்துட்டோம். ஸோ இந்த கனவா ஸ்குவிட் வந்து யூஸ்வலா ஒரு லெஸ் தென் 2 minutesல குக் ஆயிடும். நீங்க அதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா தான் ரப்பரி ஆயிடும். அண்ட் கிளீன் பண்றதும் நீங்க வந்து நம்மளுக்கு ஃபிஷ் கொண்டாடுறவங்ககிட்டே நம்மளுக்கு ரவுண்டா கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்களே ஆக்சுவலா வந்து அது உள்ள இருக்கிற அந்த இங்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க ஒரு கிறிஸ்பி ஸ்குவிட் ஃப்ரை எப்படி சிம்பிளா வீட்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்குவிட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கி நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் தண்ணியில் அலசிடுங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்துலேருந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீராத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்குவிட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes மட்டும் வைங்க. வச்ச பிறகு நல்லா மிக்ஸ் ஆயிரும், அந்த மசாலா கொஞ்சம் உள்ள இறங்கிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மொறுமொறு பார்க்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டையும் போட்டு திருப்பியும் வந்து நல்லா ஸ்குவிட்ல எல்லா ஸ்குவிட்லையும் கோட் பண்ணுற மாதிரி இதை போட்டு நல்லா பெனஞ்சிருங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் தேவையில்லை. வாட்டர் போட்டிங்கன்னா அது பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும். எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணி இந்த ஸ்குவிட்டை ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்குவிட் உடனே வெந்துடும். ஸோ ரொம்ப வெந்தா ரப்பரி ஆயிரும். ஒரு 1 minute ஆன உடனே அதை வந்து திருப்பி போட்டுருங்க. இன்னொரு 1 minute தான் தேவைப்படும். ஸோ பாருங்க, 2 minutesல நான் எண்ணெயை ஊட்டி எடுத்துட்டேன். எண்ணெய் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ டக்குன்னு குக் ஆயிரும். நீங்கள் ஓவர் குக் மட்டும் பண்ணிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்டே பிடிக்காம போயிடும். நீங்கள் நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா டபுள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் லைட்டாக வந்து ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் சூடாக பெப்பர் தூண்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை சர்வ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பொரிச்ச கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சூப்பரான கிறிஸ்பி ஸ்குவிட் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஸ்நாக்குக்காகவும் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டராகவும் வந்து கெஸ்ட் வரும்போது நீங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக வந்து நம்ம சாம்பார் சாதம் அண்ட் ரசம் சாதத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்பி ஸ்குவிட் ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர். பாய்.